ஹலோ கைஸ், நம்ம போன வீடியோவில் பார்த்த மாதிரி இந்த வீடியோலையும் கொஞ்சம் ஜென்ரலாக இன்ட்ரோ ஜென்ரேட்டிவ் ஏஐ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். பட் ஆனால் இங்கே ஜென்ரேட்டிவ் ஏஐ ஸ்டாக்னு ஒன்று இருக்கே ப்ரோ, அப்படின்னா என்ன நீங்கள் கேட்கலாம். ஜென்ரேட்டிவ் ஏஐ ஸ்டாக்னா என்னன்னா, இப்போ வந்து ஜென்ரேட்டிவ் ஏஐனா என்னது, சாட் ஜிபிடியாக இருக்கட்டும், க்ரோக்காக இருக்கட்டும், ஜெமினாயாக இருக்கட்டும், நம்ம எதாவது மெசேஜ் அனுப்பிச்சா அது வந்து நம்மள்கிட்ட ஃப்ரெண்ட்லியாக பேசுவோம், இல்லை நம்ம எதாவது கொஸ்டின் கேட்டால் அதுக்கு ஆன்சர் பண்ணுவோம். ஸ்டாக் ஓவர் ஃப்ளோவோட மொத்த டிராஃபிக்கையும் எடுத்துருச்சு இந்த ஜென்ரேட்டிவ் ஏஐ. சரி, இது பேசிக்காக இதுதான். அதாவது நான் ஒரு கொஸ்டின் கேட்டால் அதுக்கு ஆன்சர் பண்ணும். ஓகே, டன். ஜென்ரேட்டிவ் ஏஐ ஸ்டாக்னா என்ன ப்ரோ அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஸோ அதுதான் வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க போகலாம். ஓகே, ஜென்ரேட்டிவ் ஏஐ இஸ் எ பைப்லைன் தட் கன்வெர்ட்ஸ் ரா இன்ஃபர்மேஷன் இன்டு அ கேப்பபிலிட்டி. நான் வந்து ஒரு குரூப் ஆஃப் டேட்டாவை போய் கொடுத்தேன்னா எனக்கு அது வந்து பெஸ்ட்டு ரெக்கமெண்டேஷன் அந்த டேட்டாலேருந்து எடுத்து கொடுக்கும். நான் அதாவது கொஸ்டின் கேட்டேன்னா இதுதான் வந்து பொதுவாக ஜென்ரேட்டிவ் ஏஐ பண்ணுற வேலை. பட் ஆனால் இங்கே நல்லா பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், ஃபவுண்டேஷ்னல் மாடல் நடுவில் ஒன்று இருக்குது. அதாவது ஒரு பிரெயின் மாதிரி. அப்படின்னா என்னன்னா, இப்போ நீங்கள் வந்து என்கிட்ட வந்து ஏதாவது உனக்கு வாட் இஸ் யுவர் நேம்னு கேட்குறப்போ நான் வந்து என் பேரை சொல்லுவேன், மாஸ்கி பாய் அப்படின்னு சொல்கிறேன்ல. அது வந்து நீங்கள் கேட்குற கொஸ்டினுக்கான பதில், நான் கொடுக்குற பதில். அது எப்படி என் பிரெயினுக்கு போய் மெசேஜ் போய் பாஸ் ஆகி திரும்பி வந்து இந்த கொஸ்டினுக்கு இதுதான் ஆன்சர் அப்படின்ட்டு ஒன்று வருதுல வெளில. ஸோ அதே மாதிரி தான் இந்த ஃபவுண்டேஷனல் மாடல்ஸும். ஓகேவா, தே வில் ட்ரெயின் த டேட்டா. ஃபஸ்ட்டு ட்ரெயின் ஆகிக்குங்க. ஓகேவா, அதுக்கப்புறம் நம்மளுக்கு கேட்குற கொஸ்டினை பொறுத்து அதை அடாப்ட் ஆகி அதுக்கு ஒரு ஆன்சர் கொடுக்குங்க. ஸோ அதுக்கு தான் வந்து இது வந்து ப்ரீ ட்ரெயின் அண்ட் அடாப்ட் அண்ட் இந்த ஃபுல் மாடல் பேர் பார்த்திங்கன்னா ஃபவுண்டேஷனல் மாடல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ட்ரெயின் ஆகிட்டு அதுக்கப்புறம் வந்து கேட்குற கொஸ்டினுக்கு அழகாக ரிப்ளை பண்ணும். ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஸ்லைட் போகலாம். ஓகே, ஸோ ஃபவுண்டேஷனல் மாடல்னால் வந்து இது வந்து இட்ஸ் அ சப்செட் ஆஃப் ஜென்ரேட்டிவ் ஏஐ அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நிறைய கம்பெனிஸ் பார்த்திங்கன்னா தே ஸ்டார்டட் அடாப்டிங் டு அ ஃபவுண்டேஷனல் மாடல்ஸ். ஏன் தெரியுமா? ஏன்னா வந்து ஃபவுண்டேஷனல் மாடல் பார்த்திங்கன்னா இட் வில் காஸ்ட் லைக் $10s of millions. ஏன்னா அவ்வளோ டேட்டாவை எடுத்துகிட்டு வருங்க. இப்போ பார்த்திங்கன்னா பட்ஜெட்டுங்கிற பேரில் வந்து நம்ம இந்தியன் கவர்மெண்ட் பார்த்திங்கன்னா வந்து 2047 வரையும் க்ளவுடுக்கு டேட்டா எதுக்குமே வந்து இதுவே கிடையாது, ஒரு ஸ்டேட் டேக்ஸே கிடையாதுன்னு சொன்னாங்க. ஏன் சொன்னாங்க? ஏன்னா அவங்களுக்கு தேவை அதிக டேட்டா, பிகாஸ் டு ட்ரெயின் தம். அதுக்கப்புறம் ஃபவுண்டேஷனல் மாடல் ஆக்கிட்டு அதை சேல்ஸ் பண்ணுவாங்க. அதுதான் இப்போ சாட் ஜிபிடி, க்ரோக்கு, ஒரு மெட்டா, லாமாவா, இது எல்லாமே பார்த்திங்கன்னா இதுதான் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. என்னென்னா ஃபவுண்டேஷனல் மாடல்கிட்ட சேல் பண்ணுறது. அதாவது ஒரு மாடல் மாதிரி இருக்கும், அதை சேல் பண்ணால் வந்து அது வந்து ஒரு ஏபிஐஸ் மாதிரி கொடுத்துருவாங்க. அதை நம்ம வந்து ஆய் அமிச்சா அதுவும் ஆய் அனுப்பும், நம்ம ஏதாவது பேசுனா அதுவும் பேசும். ஸோ இதுதான் வந்து இந்த ஃபவுண்டேஷனல் மாடல் பெருசாக பண்ணும். ஓகேவா, ஸோ நம்ம அது ஆக்சுவலி முன்னாடி ட்ரெயின் ஆகிருக்கும். அந்த ட்ரெயின் பண்ண மாடல் எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம வேணும்னா, இல்லைனா நம்மளே வந்து எக்ஸ்ட்ராவாக அந்த மாடலுக்கு ஆட் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து அப்கமிங் வீடியோஸில் வந்து எப்படி எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணுறது அதெல்லாம் அப்புறமா பார்ப்போம். இப்போதைக்கு ஃபவுண்டேஷனல் மாடல்லாம் என்னென்னு பார்த்துக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு போகலாம். ஓகே, ஸோ நல்லா பார்த்திங்கன்னா அதான் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஓப்பன் ஏஐ, ஆந்த்ரோபிக்கு, அமேசான் இவங்கெல்லாம் வந்து கொஞ்சம் லைசன்ஸ் வச்சுருக்காங்க. சம் ஓப்பன் சோர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா மெட்டா கொடுக்குறாங்க, கூகுள் கொடுக்குறாங்க. இப்போ ஆல்மோஸ்ட் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஃபவுண்டேஷன் மாடல்ஸ் ஓரளவு வந்து எல்லாருமே ஃப்ரீயாக கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. தெர் ஆர் ஸோ மெனி கம்பெனிஸ் ஹூ ஆர் பேட்லிங் ஃபார் திஸ். ஓகேவா, ஸோ லார்ஜ் லாங்குவேஜ் மாடல்ஸ் பார்த்திங்கன்னா தே ஆர் டிசைன் டு டிசைஃபர் அண்ட் அதான் டு ஜென்ரேட் ஹியூமன் லைக் டெக்ஸ்ட்டு. ஸோ ஃபவுண்டேஷனல் மாடல்லாம் பார்த்தோம். அந்த ஃபவுண்டேஷனல் மாடலில் வரது தான் வந்து லார்ஜ் லாங்குவேஜ் மாடல்ஸ், எல்எல்எம்ஸ்னு சொல்லுவோம், ப்ரீ ட்ரெயின்ட் எல்எல்எம்ஸ்னு சொல்லுவோம். அதாவது இப்போ ஆர்டிஃபிஷியல் ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் வந்துருச்சுன்னு சொல்கிறோம்ல. ஸோ இப்போ வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ், அதாவது மொத்தமாக ட்ரெயின் ஆகி ஹியூமன் மாதிரி பேசுகிறதுக்கெலாம் இப்போ நம்ம பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அது எல்லாத்த விட ஒரு பேஸ் பார்த்திங்கன்னா இது தான் என்னென்னா லார்ஜ் லாங்குவேஜ் மாடல்ஸ் தான். அதாவது அதிக டேட்டாவை ட்ரெயின் பண்ணி என்ன ஒரு கொஸ்டின் கொடுத்தாலும் அதுக்கு ரிப்ளை பண்ணுறதுக்கு வச்சுக்கிறதுக்கு தான் வந்து நம்ம லார்ஜ் லாங்குவேஜ் மாடல்ஸ் யூஸ் பண்ணுறோம். உங்களுக்கு வேணால் அந்த மாதிரி ட்ரான்ஸ்லேஷன், சம்மரைசேஷன், கண்டென்ட் க்ரியேஷனு, கொஸ்டின் ஏதாவது வேணுமா கேட்டுக்க அதுவே ஆன்சர் பண்ணி கொடுத்துரும். ஸோ இந்த மாதிரி நிறையா இருக்குது. ஓகே, இப்போ த ப்ராம்ப்ட் இஸ் த யூசர்ஸ் இன்டர்ஃபேஸ் அப்படின்னு சொல்லிட்டு ப்ராம்ப்டை பற்றி தான் இன்னும் இதுவும் வந்து ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு கான்செப்ட். ப்ராம்ப்ட்ஸ் பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்களேன், ப்ராம்ப்ட்ஸ் ஆல்வேஸ் பிளேஸ் அன் இம்பார்ட்டன்ட் ரோல் இன் கெட்டிங் இன்ஃபர்மேஷன்ஸ் ஃப்ரம் ஜென்ரேட்டிவ் ஏஐ மாடல்ஸ். ஓகேவா, ஸோ எந்த மாதிரி ப்ராம்ப்ட் கொடுத்தா இவன் எப்படி ரிப்ளை பண்ணுறான் அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு தான் வந்து நம்ம வந்து யோசிக்கணும். ஓகேவா, இதில் ரிவர்ஸ் இன்ஜினியரிங் இருக்குது, நெகட்டிவ் ப்ராம்ப்ட்ஸ் இருக்குது, நிறையா இருக்குது. இது எல்லாத்தையும் தாண்டி ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங்னு ஒன்று இருக்குது. ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் ஒரு தனி டாப்பிக்கே இருக்குது. அதாவது எப்படி ஏஐட்டேருந்து ஆன்சர் வாங்கலாம், அதுவும் ஸ்பெசிஃபிக்காக சுற்றி வளைச்சி பேசாமல் நேரடியாக இதான் ஆன்சர் அப்படின்னு பேசுகிறதுக்கு தான் ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகே, அடுத்து பார்த்திங்கன்னா அன்லைக் ட்ரெடிஷ்னல் சாஃப்ட்வேர் மாதிரிலாம் கிடையாது.
எல்லாமே நான் டிட்டர்மினிஸ்டிக் தான். அதாவது எங்கே வேணால் வைட் ரேஞ்ச் ஆஃப் சர்வீசஸில் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இதில் இன்னொன்று இருக்குது, ஸ்டாட்டிக் கண்டென்ட் இது கொடுக்குமான்னு கேட்டால் கொடுக்காது, ஃபுல்லாக டைனமிக் தான். அதாவது இப்போ வாட் இஸ் ஏடபிள்யூஎஸ்னு இன்னொருத்தன் கேட்டானா அவனுக்கு ஒன்று சொல்லும், எனக்கு ஒன்று சொல்லும். அதாவது இப்போ ஹோம்ஒர்க்ஸ்லாம் பார்த்திங்கன்னா வச்சுக்கலாம், எல்லாருமே ChatGPTலேருந்து தான் காப்பி அடிக்கிறாங்க. ஏன்னா ஒருத்தவங்களுக்கு ஒரு கண்டென்ட் மாதிரியும் இன்னொருத்தவங்களுக்கு ரீஃப்ரேஸ் பண்ணி அதை வேறு மாதிரியும் சொல்லும். ஓகேவா? ஸோ அதுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா இட்ஸ் லைக் நான் டிட்டர்மினிஸ்டிக்னு சொல்லுவாங்க. இதை வந்து நீங்கள் டிஃபைனே பண்ண முடியாது, இப்படி தான் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஓகேவா? எப்படி வேணால் ஆன்சர் கொடுக்கும், அது ரொம்ப யூனிக்காக கொடுக்கும். அடுத்து ஜென்ரேட்டிவ் AI ஃபார் இமேஜ் ரியலைஸ் ஆன் டிஃப்யூஷன் மாடல்ஸ்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கோல் இருக்குது என்னென்னா, ஜென்ரேட்டிவ் AI ஃபார் இமேஜஸ் ஃப்ரம் டெக்ஸ்ட்னா டெக்னாலஜி பார்த்திங்கன்னா டிஃப்யூஷன் மாடல்ஸ் தான். அதே மாதிரி எக்ஸாம்பிள் ஸ்டேபிள் டிஃப்யூஷன் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ இமேஜுக்குன்னு ஒரு மாடல்ஸ் இருந்தால் அதை நம்ம டிஃப்யூஷன் மாடல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ இது ஏன் வந்து நான் உங்களுக்கு இப்போ வந்து இப்போ போட்டு காமிக்கிறேன்னா, வந்து இப்போ இடையில வந்து நான் ஏதாவது ஒரு இமேஜில் மாட்டிக்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், அதை ரிவர்ஸ் டிஃப்யூஷன் பண்ணனா அந்த இமேஜ் எப்படி இருக்கும், அதை வந்து ஃபார்வர்ட் டிஃப்யூஷன் பண்ணால் அந்த இமேஜ் எப்படி இருக்கும், நாய்ஸ்லாம் அதிகமாக ஆட் ஆகி வரது தான். பட் ஆனால் இது எதுக்கு இப்போ நான் உங்களுக்கு இதில் ஆட் பண்ணேன்னா, இட்ஸ் லைக் ஒரு மாடல் மாதிரி டிஃப்யூஷன் மாடல் என்ன பண்ணும் அப்படிங்கிறதுக்கு. அதாவது ஜென்ரேட்டிவ் வேயில் ஏகப்பட்ட மாடல்ஸ் இருக்குது, அதில் டிஃப்யூஷன் இஸ் ஒன் கைண்ட் ஆஃப் அ மாடலுங்கிற மாதிரி. ஓகே, ஸோ ஹைரார்க்கி ஆஃப் ஜென்ரேட்டிவ் AI அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் சொன்ன மாதிரி ஃபவுண்டேஷனல் மாடல்ஸ்லாம் எப்போதுமே வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா LLMs. ஓகே, அதுக்கு மேலே ஆட் பண்ணுறது, அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா அடாப்டேஷன் அண்ட் டாஸ்க். அதாவது இது ரெண்டுத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி வர்றது தான் நம்ம டாஸ்க். டெய்லி டாஸ்க்காக இருக்கட்டும், டே டு டே யூசேஜாக இருக்கட்டும், எல்லாமே இமேஜ் க்ரியேஷன், நான் சொன்ன மாதிரி டிஃப்யூஷன் மாடல்ஸ். ஸோ இந்த மாதிரி. ஓகேவா? ஐ திங்க் இப்போ வந்து நம்ம வந்து ஹேண்ட்ஸ் ஆன் பண்ணி பார்த்தா உங்களுக்கு இன்னும் கிளியராக போயும். ஓகே மக்களே, இப்போ வந்து நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தா உங்களுக்கு கிளியராக புரியும் ஃபவுண்டேஷனல் மாடல்லாம் என்னென்னு. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ OpenAIயோட ஃபவுண்டேஷன் மாடல் தான் நான் எடுத்துருக்கிறேன். அதாவது GPT-4o mini இதை தான் எடுத்துக்கிறேன். இதில் நிறைய வெர்ஷன்ஸ் இருக்குது. இப்போ ரீசெண்டாக வந்துச்சுல GPT 5.2 அது கூட அதில் இருக்குது. ஓகேவா? பட் ஆனால் நம்ம வந்து GPT-4o mini இதை தான் யூஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா என்னோட டோக்கன் கொடுத்துருக்கேன். அதாவது நான் வந்து இப்போ வந்து காஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து 500 rupees செலவு பண்ணி நான் வந்து ஸ்பெசிஃபிக்காக வந்து ஒரு ChatGPT AI வாங்கினேன், ஐ மீன் API வாங்கினேன் ஃபார் மை ஓன் பர்பஸ். அதாவது எனக்கு பர்சனலாக எங்கேயாவது யூஸ் ஆகுதா அதுக்காகவே வந்து நான் இன்வெஸ்ட் பண்ணி வாங்கினது தான் அது. ஓகேவா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து ரோலு யூசர் கொஷின் 2 இருக்குது. என்ன அப்புறம் ரோல்னால் என்னன்னா, உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளோட ஆரம்பிக்கணும்னா, இப்போ வந்து யூ ஆர் மை மேத்தமெட்டிக்ஸ் ப்ரொஃபஸர்னால் அதுக்கு அதோட ரோல் தெரிஞ்சிடும். ஓகே, வந்து மேக்ஸ் இல்லை உங்களுக்கு வந்து யூ ஆர் மை சயின்டிஸ்ட்னா, ஓகே சயின்டிஸ்ட்னா அப்போ சயின்டிஸ்ட் ரிலேட்டடான கொஸ்டின் தான் வரப்போகுது. ஸோ சிஸ்டம்க்கு வந்து நம்ம வந்து புரிய வைக்கணும் நீ என்ன ரோல் பண்ண போகிறன்ட்டு. ஸோ அது ரிலேட்டடாக கொஸ்டின் கேட்டால் அதுக்கு தெரியும். இப்போ பாருங்களேன், யூ ஆர் அ ரோல், என்டர் த ரோல் கேட்குதா. இப்போ நான் வந்து மேத்தமெட்டிக்ஸ் ப்ரொஃபஸருக்கு போடுவோம், ப்ரொஃபஸர். ஓகே, அடுத்து டெல்மி உனக்கு என்ன வேணும். எனக்கு வந்து கேன் யூ கிவ் மீ பித்தோகரஸ், ஸ்பெல்லிங் கரெக்டானு தெரியல, பித்தோகரஸ் தியரம். ஓகே, ஸோ இப்போ அது திங்கிங் மோடுக்கு போயிடுச்சு. ஓகேவா? லெட் அஸ் see whether it is answering or not. ஓகேவா? ஸோ இது பார்த்தீங்கன்னா 2 வந்துருச்சு. ஓகே, இட்ஸ் ஆன்சரிங் இட். என்னென்னா என்டர் த, ஓகே இது நான் பண்ணதா. இங்கே பாருங்கள் ஏஐயோட ரெஸ்பான்ஸ் பாருங்கள். பித்தாகரஸ் தியரம் இஸ் அ ஃபண்டமெண்டல் பிரின்சிபல். ஸோ அதுவே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கொடுத்துருச்சு. ஸ்கொயர் ரூட் வந்து 5 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸாம்பிளோட கொடுத்துருச்சு. ஓகேவா? இது பார்த்திங்கன்னா வந்து இதுதான் வந்து ஃபவுண்டேஷனல் மாடலோட பேஸே. உங்களுக்கு இந்த ஆன்சர் கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் என்ன பண்ணுறேன், அதோட ரோலை சொல்லிடுறேன். அதாவது நீ வந்து ஒரு மேக்ஸ் ப்ரொஃபஸர். இப்போ வந்து நம்ம எம்ப்ளாயிட்ட சொல்லுவோம், நீ வந்து ஒரு ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பர்ப்பா தம்பி. ஓகேவா? அப்படின்னு சொல்லிட்டு தான் ஹையரே பண்ணுவோம். ஓகேவா? ஹையர் பண்ணிட்டு இந்த டிசைன்லாம் பண்ணியிருப்பான்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி தான் அதுக்கு கூறிய அந்த ரோலை சொல்லிடணும். நீ வந்து ஒரு மேத்தமெட்டிக்ஸ் ப்ரொஃபஸரு, வந்து பித்தாகரஸ் தியரம்னா என்னன்னு சொல்லு அப்படின்னு நான் சொன்னேன். ஸோ அது சொல்லிருச்சு. ஸோ இதுதான் வந்து இந்த ஃபவுண்டேஷனல் மாடல் பேசிக்காக பண்ணுறது. ஓகேவா? ஸோ இந்த டெம்பரேச்சர்னால் என்ன அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள். அது நான் உங்களுக்கு ஒரு ஹோம்ஒர்க்காக தரேன். ஓகேவா? வாட் இஸ் டெம்பரேச்சர் அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம திரும்பி சந்திப்போம். தேங்க்யூ மாஸ்கீஸ்.